மீண்டும் போர் பதட்டம் அப்படிங்கிற சூழல்ல தான் போகுது. அது ஜோர்டான் மீது தாக்குதல், இவர்கள் அது அமெரிக்க படை தளங்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுக்குற ஒரு ட்ரபுள் அப்படிங்கிறத பார்க்கறதா, அமெரிக்கா மீண்டும் தீவிரமாக போர்ல இறங்க போறாங்களா? ஈரான் அப்படின்றது அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஃபினிஷ்டு எஜெண்டா. அந்த நாட்டை ஃபுல்லாக தொடச்சி அறிஞ்சிடணும், அங்கே அணு சக்தியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு காலி பண்ணணும். அவன் பொருளாதார ரீதியாக அவனுக்கு எந்த விதமான ஜீரோ ஆக்கிடணும். ஆமாம், ஜீரோ ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அமெரிக்காவுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதுல்ல. வந்துட்டு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஆயிலெலாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஆயிலுக்காகத்தான் என்ன பண்ணுறான், காசாவையே பிடிக்கிறான். காசாவை ஒட்டி உள்ள அந்த மெடிட்டரேனியன் கடற்பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கிறதா தான் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நிரவி அவங்களுடைய எல்லாம் வெளில துரத்தணும்னு பார்க்குறான். இது உலக அளவில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிடுச்சு. அதனால தான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக யாரும் வரமாட்டேங்கிறாங்க. தற்பொழுது சீனா அந்த கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகளை கொடுத்துருக்குறாங்க. ஈரான் வசம் அது இன்னும் ஓரிரு நாட்களில் சென்றடையும். அது சென்றதற்கு பிறகு போரின் தீவிரம் இன்னும் அதிகமாகும் போன்ற செய்திகள் வருது. ஒரு தாக்குதலையும் வந்துட்டு திட்டமிட்டு முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஈரானுக்கு இருக்குது. அதுக்காக அவன் வந்துட்டு எப்படியாப்பட்ட சோர்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத ரஷ்யா கிட்ட, சைனா கிட்ட, வடகொரியா கிட்ட அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் வெற்றி பெறானோ தோக்குறானோ அது வேற விஷயம். ஆனால் இவங்க சப்ளை மட்டும் வந்துடும். ஏன்னா ஈரான் தோக்குறது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய பலத்தடியாக முடியும். இவ்வளவு நடந்துக்கூட ட்ரம்ப் விடாப்படியா சண்டைங்கிற ஒரு போர்வையில மட்டுமே மறைத்து கொண்டு இருக்கிறாரோ. ஈரானுடைய அணு ஆயுதத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த பொறுப்பு தன் கையில் வரணும். அவன் வந்துட்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது. அவன் வந்துட்டு என்பிடியில் கையெழுத்து போட்டான், நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டான் அப்படின்றது அவ்வளோதான். இதை அவன் வந்துட்டு ஈரான் வந்துட்டு என்னைக்கு உடைக்கிறானோ அன்னைக்கு தான் அவனுடைய சர்வைவல் ஆரம்பிக்கும். அறம் நட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். இஸ்ரேல் ஈரான் அப்படி இருக்கிறத விட ஈரான் அமெரிக்கா அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல், பதிலுக்கு அமெரிக்க தாக்குதல், அப்படித்தான் இந்த போர் இரண்டாவது பாதியில் பிரிந்து செல்கிறது. தற்பொழுது ஜோர்டானில் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தினாங்க ஈரான். அதற்கு பதிலடியாக அமெரிக்காவும் மீண்டும் பதிலடி தாக்குதலை பெரிதளவு நடத்திருக்கிறாங்க. மீண்டும் போர் பதட்டம் அப்படிங்கிற சூழலில் தான் போகுது. போர் பதட்டம் இல்லை, ஆல்மோஸ்ட் தாக்குதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஜோர்டான் மீது தாக்குதல், இவர்கள் அது அமெரிக்க படை தளங்கள் மீது தாக்குதல் அப்படிங்கிறது அமெரிக்கா கொடுக்குற ஒரு ட்ரபுள் அப்படிங்கிறத பார்க்குறதா, அமெரிக்கா மீண்டும் தீவிரமாக போர்ல இறங்க போறாங்களா? நான் போன முறை சொன்ன ஒரு விடயத்தை, ஈரான் அப்படின்றது அமெரிக்கா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்ஃபினிஷ்டு எஜெண்டா. அந்த நாட்டை ஃபுல்லாக தொடச்சி அறிஞ்சிடணும், அங்கே அணு சக்தியெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ரிசர்ச் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு காலி பண்ணணும். அவன் பொருளாதார ரீதியாக அவனுக்கு எந்த விதமான ஜீரோ ஆக்கிடணும். ஆமாம், ஜீரோ ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களால எந்த ஒரு மீண்டும் கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது. அந்த மாதிரி அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறான், நடுவில் அவன் வந்துட்டு ஒரு கேப்பை வாங்கிட்டு, இப்போ கூட ஒரு கேப் வாங்கிட்டு தான் மறுபடியும் நேற்று மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறான். அமெரிக்கா அவனை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு பார்க்குறான். தலைமையை ஃபினிஷ் பண்ணாரா, எதுவும் நடக்கலை. இவங்கள ஈரானை வந்துட்டு விட்டு கொடுக்காம பதிலடி தாக்குதல் நடத்துகிறாங்க. ஆனால் இவங்க ஃபோக்கஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னோம்னா, என்ன அடிக்கிற, நீ ரொம்ப தூரத்துலேருந்து என்ன நீ அடிக்கிற, உன்னுடைய பேசஸ் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வளைகுடா நாடுகள் எல்லாத்தையும் மாதிரியே வந்துட்டு கொண்டு வீசுகிறான் ஈரான். அதே மாதிரி ஈராக்கில் வந்துட்டு ஒரு செட்டு, ஈரானுக்கு ஆதரவான ஒரு செட்டு வந்துட்டு அவங்களும் வந்துட்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுவும் வந்துட்டு இப்போ புதுசாக வந்துருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹவுதிஸ் அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படி எல்லா இடத்துலேருந்தும் வந்துட்டு தாக்குதல் வந்துட்டு அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் வருது. ஒரே ஒரு விடயம் தான், உங்களால் ஈரானுடைய முதுகெலும்பு முறிக்க முடியுமா? ஈரான் திட்டவட்டம்னு சொல்லிட்டு அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் பலத்தை அடி உங்களுக்கு கொடுப்போம், நீ எந்த அளவு கொடுக்குறியோ அதை விட பவர்ஃபுல்லாக நான் உங்களுக்கு அடியை கொடுப்போம் உங்களுக்கு. ஸோ இதுதான் நடந்துகிட்ருக்குது. இதில் தான் வந்துட்டு அமெரிக்க வீரர்கள்லாம் சில செத்து போனாங்க. பெரிய பெரிய அசட்ஸ், விமானங்கள்லாம் சுட்டு வீழ்த்தப்பட்டது காலி. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த தாக்குதல் அமெரிக்கா மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. இந்த தாக்குதல் வெற்றி பெறலை அப்படின்னோம்னா அமெரிக்காவுடைய வழிக்கு வந்துட்டு ஈரானை கொண்டு வரலை. ஏன்னா அதுக்கான பேச்சுவார்த்தை தனியாக நடந்துகிட்டு தான் இருக்குது. கொண்டு வரலை அப்படின்னோம்னா ஒருபோதும் அமெரிக்காவால் ஈரானை ஒன்றும் பண்ண முடியாது. இதான் கடைசி ரவுண்டு. இதுக்கு மேலே ஈரானை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாமா? வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவுடைய செல்வாக்கு தளர்கிறதுன்னு எடுத்து அது ரெண்டாவது, அது ஒரு கவுண்டர் எஃபெக்ட். அது ஒன்று நடந்துருச்சு அப்படின்னோம்னா அதுக்கு இணையான ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும். அது என்ன பண்ணிடும், கச்சா வர்த்தகத்தை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டிலேருந்து எடுத்துரும் அப்படின்னா, எந்த ஒரு நாடு சவுதி அரேபியாவோ இல்லை குவைத்தோ அவங்க மதிப்பில் தனித்தனி போட்டு அக்ரிமெண்ட் போட்டு டாலரில் தான் வாங்குறது அவசியம் இல்லை. டாலரில் பண்ண பெட்ரோ டாலர் அடிபட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ வந்துட்டு பண்ணுறாரு. இப்போது அமெரிக்காவுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஆயிலெலாம் ஒன்றும் கிடையாது. அவன் ஆயிலுக்காகத்தான் என்ன பண்ணுறான், காசாவையே பிடிக்கிறான்.
காசாவை ஒட்டி உள்ள அந்த மெடிட்டரேனியன் கடற்பகுதியில் வந்துட்டு இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கிறதா தான் அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நிரவி அவனுடைய எல்லாம் வெளில துரத்தணும்னு பார்க்குறான். ஸோ இது ஒன்று. இது உலக அளவில் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கிடுச்சு. அதனால தான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக யாரும் வரமாட்டேங்கிறான். இது ஒன்று. ஒட்டுமொத்த ஸ்பெயின் நாட்டில் அவனுடைய கிரிக்கெட் டீம் உட்பட அவனா பாலஸ்தீன கொடியை ஏந்தி நிற்கிறான். ஸோ யாரும் விட்டு தர போகிறதில்ல. இங்கே ஈரான் விட்டு தர போகிறதில்ல. இப்போ ஈரான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைனா கிட்ட மற்ற நாடுகள்கிட்ட இதெல்லாம் நிறைய ஆம்செல்லாம் வாங்கி கூச்சிட்டு இருக்கிறான். அவனு நிறுத்த போகிறதில்ல. இப்போ எங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு விடிவு சொல்லுங்கள். ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறான், இவனுடைய இலக்குகள் எல்லாம் வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அடிச்சிட்டான். இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உடைக்கிறான். உதாரணத்துக்கு பவர் ஸ்டேஷன்ஸு, பிரிட்ஜஸ்ஸு, இந்த மாதிரி இடங்களெல்லாம் கொண்டு வச்சு தாக்குறான். இப்போ இந்த மாதிரி ஒரு ரோகு ஃபைட்டிங் ஒன்று தொடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இஸ்ரேலில் குறி வைக்க ஆரம்பிப்பான் ஈரான். அது இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு போயிடும். இப்போ ஜோர்டான் மீது தாக்குதல், இப்போ ஏன்னா அமெரிக்க தளங்கள் எல்லா நாடுகளும் இருக்குது, குறிப்பாக நேரடியாக இஸ்ரேலுடன் இருக்கக்கூடிய பிரச்சனையை முறித்து கொண்டு மற்ற அமெரிக்கா இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அடிக்கிறதுங்கிறத எப்படி பார்க்குறது? இப்போ இன்று ஜோர்டான் நாளை அப்படிங்கிற எடுத்துக்கலாமா? இது நீண்ட தொடர் கதையாக இருக்க போதா? இல்லை, நீ வந்துட்டு இங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய பேஸில் இருந்தானே என்னை அட்டாக் பண்ணுறேன். அதுக்கு மெடிட்டரேனியன் பேஸு, அப்புறம் அந்த ரெட் சி, இந்த மாதிரி இடத்துல இருந்தால் நீ வந்துட்டு அட்டாக் பண்ணுற. அந்த இடத்துல வந்துட்டு உனக்கு பேஸே இல்லைன்னா நீ எப்படியா வருவேன்? அதான் வந்துட்டு ஈரான் பண்ணுறான். அவன் வந்துட்டு என்னென்னா உன்னுடைய பேஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிச்சிடுறது. அழிச்சதுக்கப்புறம் நீ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு சாதகமாக நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. நேரடியாக இஸ்ரேலுடன் போருங்கிறது தேவையில்லாதது. அங்கே அமெரிக்க தளவங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே தளங்களை மட்டும் அட்டாக் பண்ணுறது தான் அவங்களுடைய பிரதான நோக்கமாக. இன்பட்டின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டான், ட்ரோனை வச்சு அவங்களுடைய அசட்ஸ் இருக்கு இல்லையா, எண்ணெய் வயல்கள், கேஸ், அதெல்லாம் வந்துட்டு அடிச்சிடுறான். அதெல்லாம் ஒரு முறை அடிச்சாலும் பற்றி எரியும். அது பற்றி எரியுது. ஆமாம், அந்த தீவு கருங்கல் ஒரு தீவு கூட முழு அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய தீவெல்லாம் ரொம்பவே டேமேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த போரில் ட்ரோன்கள் தான் பெரிய தாக்குதலை, ஒரு சின்ன ட்ரோனு ஒரு மிகப்பெரிய தாக்குதலையும் சேதத்தையும் ஏற்படுத்துதாங்க. இங்கே நம்மளுடைய இந்தியா சிந்தூர்லேயே அதான் நடந்துச்சு. அவன் நிறைய ட்ரோன்ஸ் எல்லாம் அனுப்பி வச்சான், எல்லாத்தையும் நம்ம தீர்த்து கட்டணும். ஆனால் செலவு, அந்த ஒரு ட்ரோனை நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கான நம்ம பண்ண செலவுங்கிறது அதிகம். ஸோ அந்த மாதிரி தான் போய்ட்டு எக்கானமி வந்துட்டு பெரிய அளவுக்கு பாதிக்கும். ஸோ எதோ ஒன்று நடந்துருச்சு, போர்னு வந்துட்டு உடனே எதையும் பார்க்க முடியாது, அப்படியேப்பட்ட ஒரு நாள் தான். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த இறுதி வெற்றி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்படி ஒரு இறுதி வெற்றி பெற்றால் தான் மற்ற அரபு நாடுகள் எல்லாம் அவனோட ஒன்றா சேர்ந்து ஒரு காமன் ஃப்ரண்ட்டு, இந்த பெரிய பெரிய பல்லரசுகளுக்கிட ஒரு காமன் ஃப்ரண்ட்டை உருவாக்க முடியும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை வந்துட்டு ஈரான் கொடுத்துருக்குறான். அதனால் இந்த போரினுடைய முடிவில் வந்துட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஜெயிக்கிறா அப்படின்னா ஃபார் எவர் அவங்களால ஜெயிக்க முடியாது. இப்போ இன்னொரு புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவாக செயல்படக்கூடிய நிலங்கள் மீது அமெரிக்கா துல்லியமாக ட்ரோன் தாக்குதல் நடத்திருக்காங்க. நாட் ஒன்லி அமெரிக்கா, சவுதி அரேபியாவோட சேர்ந்து தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இப்போ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இப்போ ஹவுதியாக இருக்கட்டும், மற்ற லெபனானில் இருக்கக்கூடிய இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி அமெரிக்கா அந்த படைபலங்களை குறைக்க முயற்சிக்கிறாங்களா? அது ரொம்பவே ஈராக்லலாம் தாக்குதல் நடந்ததாக செய்திகள் வருது. என்ன நடக்குது? இல்லை, அதாவது அமெரிக்கா வந்துட்டு இவனை அடிபணிய வைக்கணும்னு முடிவு எடுக்கிறான். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பேசஸ் எல்லாம் இருக்கிற பேஸெல்லாம் அடிச்சு ஒழிச்சிட்டு ஒரு உணர்வை வந்துட்டு ஏற்படுத்தணும் மிடில் ஈஸ்ட், அது சவுதி உள்ளிட்ட நாடுகளுக்கு. என்ன அப்படின்னா அமெரிக்காவை பக்கத்தில் வச்சுட்டு இருந்தோம்னா பாதுகாப்பு இல்லை, டேஞ்சர் தான் அப்படின்றத நீ உணரணும். அதை உணர்த்தி வைக்கிறான். ஸோ அமெரிக்காவுக்கும் இதில் வளைகுடா நாடுகளுக்கு இருக்கிற உறவை வந்துட்டு குறி வச்சு தான் வந்துட்டு ஈரான் அடிக்கிறான். அது வெற்றி பெற்றுச்சுன்னா போதும், அது அவனுக்கு போதும். அவனுடைய எண்ணெய்க்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கும், அவருடைய எரிவளிக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கும், சர்வே போயிடலாம். அது எல்லாம் எப்படி பண்ண முடியும்? இப்போ இந்த போர் நம்ம ஆரம்பிச்சிருந்ததே சீனா ரஷ்யா உள்ளே வருவாங்களா இல்லை ஆயுதங்கள் தருவாங்களாங்கிற ஒரு இடத்துல இருந்தால் நம்ம பேசணும். ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு வருஷமாக அதை பேசணும். ஆனால் நேரடியான தலையீடு எதுவுமே இல்லை. ரஷ்யாவாவது சில நேரங்கள் மிரட்டுறாங்க. பட் ரஷ்யா உக்ரைன் போரே அங்கே வந்து மிக மோசமான சூழ்நிலைகளை எட்டி இருக்குது. பல காரணங்கள் காரணமாக அவர்களும் இன்வால்வ் ஆகலை. தற்பொழுது சீனா அந்த கையில் ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணைகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஈரான் வசம் அது இன்னும் ஓரிரு நாட்களில் சென்றடையும். அது சென்றதற்கு பிறகு போரின் தீவிரம் இன்னும் அதிகமாகும் போன்ற செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மை? சீனா அப்படி ஆயுதங்கள் எதுவும் தர்றாங்களா? இல்லை, அந்த மாதிரி ஷோல்டர் பேஸ்டு மிசைல் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்சங்லாம் ஏற்கனவே இருந்திருக்குது, பயன்படுத்தியிருக்காங்க விடுதலை புலிகள்லாம் கூட. இப்போ என்ன அப்படின்னம்னா ஒரு தாக்குதலையும் வந்துட்டு திட்டமிட்டு முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஈரானுக்கு இருக்குது. அதுக்காக அவன் வந்துட்டு எப்படியாப்பட்ட சோர்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்றத ரஷ்யா கிட்ட, சைனா கிட்ட, வடகொரியா கிட்ட அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அதில் வெற்றி பெறானோ தோக்குறானோ அது வேறு விஷயம். ஆனால் இவங்க சப்ளை மட்டும் வந்துடும்.
ஏன்னா ஈரான் தோக்குறது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு பெரிய பலத்தை அடியாக முடியும். ஏன் பலத்தாடின்னு நினைக்கிறீங்க? அந்த இடத்துல அவனுடைய கண்ட்ரோல் வந்துருச்சுல்ல, அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் வளைகுடா நாடுகளில் முழுமையாக வந்துடும்ல. ஈரான் ஒன்றும் இல்லாத போயிட்டானா நீ உள்ளே வர முடியாது. இதனால் அவனுக்கு சப்போர்ட்டாக, ஈரானுக்கு சப்போர்ட்டாக இவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எல்லா ஆக்ஷனும் எடுப்பாங்க. யார்? சைனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் அப்படி தான் முடிவு எடுப்பாங்க. பிரிக்ஸ் நாடுகளே அதில் ஒன்று எடுத்துக்கலாமா, அல்லது பிரிக்ஸில் தான் இந்தியா இருக்குது. ஆனால் இந்தியா சைலண்டாக தானே. அவ்வளோதான் பிரச்சனை. இப்போல்லாம் எழுதுகிற செய்தி அப்படின்னா நீயே ஒரு ஏஜென்ட்டு, உன்னை வந்துட்டு இந்த நாட்டில் பிரதமர் வேலையில் வச்சு நாங்கள் தப்பு அப்படி சொல்லி போடுறாங்க. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ஆபத்தான ஒரு விஷயம் தானே. இப்போ சீனாவுடைய ஆயுதங்கள் ஈரானுக்கு கிடைக்கப்பட்டால் அது ஒரு கூடுதல் பலம் தான். இப்போ இந்த போருடைய மைய பிரச்சனையே வந்து அந்த அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி செய்கிறது, அதை தயாரிக்கிறது. இப்போ அந்த இதுலேருந்து இவங்க எந்த வகையிலையும் பின்வாங்கலை, தொடர்ந்து ரிசர்ச் முன்னேறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னும், அந்த நிலையங்களை தான் குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தும்னு சொல்கிறாங்களே. உண்மையிலேயே இப்போ ஏன்னா ஒரு அந்த பங்கர் பஸ்டர் குண்டுகளை வைத்து தகர்க்கப்பட்டது அப்படின்னு தான் முதல்ல வந்த செய்தி. அதற்கு பிறகு மீண்டும் அவங்க தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுறாங்கன்னாங்க. அப்புறம் நாங்கள் சோதனையை நடத்த முடித்து விட்டோம்னாங்க. எந்த அளவுக்கு தான் இப்போ, ஏன்னா அதுதான் பிரச்சனையோட ஆர்ஜினே அதுதான். இப்போ அது எந்த நிலைமையில தான் இருக்கு? இப்போ ஈரான் வந்துட்டு அணு ஆயுதம் வச்சிருக்குதுன்னே ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. வச்சிருக்குது, யார் மேலே தாக்குவான்? அமெரிக்கா மேலே. எங்கே அமெரிக்கா இருக்குது? சரி, இஸ்ரேல் மேலே அப்போ பக்கத்தில் தான். ஆமாம். அப்போது இஸ்ரேல் அது மாதிரி வச்சுன்னா அமெரிக்கா சும்மா இருப்பானா? அப்போ அது பேரழிவை ஏற்படுத்துவான். அதனால் இப்போதைக்கு ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய அணுசக்தியை வச்சுக்கிட்டு, அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு எதையும் பண்ண முடியாது. ஒரு வேளை அவங்ககிட்ட இருந்ததுன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இஸ்ரேல் வந்துட்டு அதை வச்சுட்டு ஏதாவது பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வந்துட்டு சர்வதேச உறவுகள் இருக்குது. ஆனால் எது முக்கியம் அப்படின்னா, எதிர்காலத்தில் எப்படியாப்பட்ட சூழல் எமர்ஜ் ஆகும்னு தெரியாது ஈரானுக்கு. அப்போ தங்கிட்ட வந்துட்டு எல்லா விதமான அணு ஆயுதம் உட்பட எல்லாமே தன்னோட கையில் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சூழல் எப்படி இருக்குது, உடனே அவனும் அப்படி நினைக்கிறான். அவ்வளோதான். அவங்ககிட்ட ஒருவேளை இருந்தால் அப்படி தான் சொல்லுங்க. இப்போ இன்னொரு மூர்க்கமாக இருக்குங்கிற ஒரு நிலைக்கு வர முடியல, ஒரு உறுதியான இடத்துக்கு நம்மளாலையும் வர முடியல. இல்லை, அப்படிலாம் இல்லை. அவன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இந்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு போர் நடவடிக்கை ஒரு காலகட்டத்தில் வந்தே தீருன்றதுல வந்துட்டு முழுமையான நம்பிக்கையோடு தான் வந்துட்டு ஈரானுடைய பிரசிடென்ட்லாம் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. நீங்கள் ஒன்றத்தை வந்துட்டு கவனிக்கணுங்க. ஒரு அரபு நாடுகளுக்கு இணையாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு இராணுவ சக்தியாக ஈரான் எமர்ஜ் ஆகும்போது அவனை வச்சுக்கிட்டு ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியாவும் அமெரிக்காவை வந்துட்டு பலவீனப்படுத்த முற்படும் போது எண்ணெய் வர்த்தகத்தின் மீதான அமெரிக்கா அப்படி தளரும். அப்படி தளரும் போது இந்தியாவோட வந்துட்டு ருப்பி டேர்ம்ஸில் பண்ணலாம். ஒவ்வொரு நாட்டோடய வந்துட்டு அந்த மாதிரி அவங்க கரன்சியில் போயிடும். அது வந்துட்டு அமெரிக்காவுடைய டாலரை வந்து அடிப்படும். அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பணவீக்கத்துக்கு ஆளாகும். ஏன்னா அவனுடைய ஜிடிபியை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற நாடு அமெரிக்கா. ஸோ அது அவ்வளோ சாதாரணமாக அதை வந்துட்டு நீங்கள் தீர்த்தர முடியாது. ஆனால் இந்த பெனிஃபிட்டும் உலகத்துக்கு ரொம்ப நடந்துக்கூடாது. ட்ரம்ப் வந்து விடாப்படியாக சண்டைங்கிற ஒரு போர்வையில மட்டுமே மறைத்து கொண்டு இருக்கிறாரோ. ஆமாம் ஆமாம். அது இப்போ ஒரு நாள் அது வெளியே வரணும்ல. இப்போ ஏன்னா ட்ரம்ப் வந்ததுலேருந்தே போர் சண்டை, ஈரானுடைய அணு ஆயுதத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த பொறுப்பு தன் கையில் வரணும். ஏன் வரணும்? ஏன் அப்படின்னோம்னா, அவன் வந்துட்டு அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடாது. அவன் வந்துட்டு என்பிடியில் கையெழுத்து போட்டான், நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்து போட்டான் அப்படின்றது, அவ்வளோதான். இதை அவன் வந்துட்டு ஈரான் வந்துட்டு என்னைக்கு உடைக்கிறானோ அன்றைக்கி தான் அவனுடைய சர்வைவல் ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஆழமானது ஒரு சப்ஜெக்ட் வச்சுங்க. இதில் என்ன அப்படின்னோம்னா நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு இறையாண்மையுடைய ஈரான் தனக்கு எதிரான ஒரு வல்லரசுடைய தாக்குதலை இவ்வளோ தூரம் திருப்பி தாக்கியும் இவ்வளோ தூரம் டிஃபெண்ட் பண்ணியும் கூட அதற்கான சாதகமான ஒரு அரசியல் சூழல் உலகத்தில் எமர்ஜ் ஆகல. மற்ற உலக நாடுகளை அதனுடைய ஆபத்து என்னென்னா, நாளைக்கு இன்னொரு நாடு இதே மாதிரி அமெரிக்கா தாக்கலாம். அப்போ இதே மாதிரி மற்ற நாடுகள் இந்தியாவுக்கு அந்த ஆபத்து ஏற்படலாம். இதுதான் ரொம்ப ஆபத்தான. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்காமல் அமைதி காக்கிறது, நாளைக்கே அது நெகட்டிவாக திரும்பலாம். அவ்வளோதான், அப்படியே திரும்பும். அந்த சூழல் கூட வரலாம்ங்கிறீங்க. ஏன்னா ரஷ்யாவுமே இதில் போரில் வந்து ரொம்ப மூர்க்கமாக ஈடுபடுவாங்க அல்லது ஒரு கருத்தியெல்லாம் மோதுவாங்கன்னா அவர்களும் சைலண்டாக தான் இருந்தாங்க. சரி, இந்த விஷயத்தில் இப்போ இஸ்ரேலால் பாதிக்கப்பட்டது, இப்போ கூட வந்து நம்ம ஹமாஸோடைய ஆயுத பிரிவுடைய தலைவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார். தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. என்டையராகவே அங்கங்கே தாக்குதல் இருந்தாலும் 60,000 குழந்தைகள் தன் பெற்றோர்களை இழந்து, இதுதான் வந்து செய்தியாக
அந்த செய்தியுடைய முடிவு என்ன? மீண்டும் தாக்குதல் எந்த இடத்துல அவங்க பாலஸ்தீனத்தை வைக்கிறாங்க? ஏன்னா இந்த போருடைய இஸ்ரேல் பாலஸ்தீனம் தான் முதல்ல நம்ம பேச ஆரம்பிச்சோம். 2½ வருடங்களாக தொடர் கதையாக இருந்தது. ஒட்டுமொத்த இறப்புகளும் மறக்கடிக்கப்பட்டு விட்டு ஈரான்ல மெர்ஜ் ஆயிட்டாங்க. இப்ப அங்க என்னதான் நடக்குது? ஹமாஸ் தலைவர் இப்ப கொல்லப்பட்டிருக்கிறாரு. இன்னொரு புறம் 60,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டாங்கிற செய்தி தான் வந்திருக்கு. ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எஜெண்டா என்னது? வைப் அவுட். பாலஸ்தீனன்றது ஒன்று கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள்லாம் தூக்கி படைகூட நாடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட செட்டில் பண்ணி விட்டுருணும். இதுதான் ட்ரம்ப்போட பிளானு. ஸோ அந்த பிளான் தான் நிறைவேறலையே. இப்போது இவனுடைய மிசைல்ஸ் வந்து டீப்பாக பெனிட்ரேட் பண்ணி இஸ்ரேல் மேலே உழுந்துக்கிட்டு தான் இருக்குது, தாக்கிக்கிட்டு தான் இருக்குது, செத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒத்துக்கத்தான் மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஈரானை காசாவை முழுமையாக அழுத்தொழிச்சு ஒன்றுமில்லாத பண்ணணும் அப்படின்றது ஈரான் இருக்கிற வரைக்கும் நடக்காத காரியம். இதெல்லாம் அந்த அன்ஃபினிஷ்ட் எஜெண்டாவில் வருது. ஸோ ஆக ட்ரம்ப்னு நினைக்கிற மாதிரியோ நெத்தன்யாஹூ நினைக்கிற மாதிரியோ எதுவும் நடக்காது. இப்போ இந்த 60,000 குழந்தைகள் இப்படிங்கிற ஒரு செய்தி வருது இல்லை, இதுக்கு உலக நாடுகளுடைய பதில் என்ன? ஐநாவின் பதில் என்ன? இப்போ நீதிமன்றத்திலேயே கடந்த முறை வந்த பொழுது கூட இது பிரச்சனை ஆகாச்சு, கேள்விகள்லாம் வந்தது. இது எதுவுமே மௌனமாக இருக்கிறாங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்ணெதிரே ஒரு போர் நடக்கிறது, கண்ணெதிரே இப்போ 60,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி வருது. இதற்கு கூட செவி சாய்க்கல உலக நாடுகள், வல்லரசு நாடுகள்னா அப்புறம் எதற்காக அந்த அமைப்புகள்? இல்லை, வேற ஒரு நாட்டினுடைய அதிகாரத்தை நம்பி நான் நிலையிட்டு அணிசரா நாடுகள் உருவாக்கப்படலை. அணிசரா நாடுகள் ஒரு பலம் வாய்ந்த சக்தி. அவங்க ரொம்ப வெடிப்புடன் செயல்பட்டதுனால தான் பல இடங்களில் போரே வரல. இதை உடைச்சிட்டோம் அப்படின்னோம்னா அமெரிக்கா தான் அந்த டாமினேஷனை கொண்டு வரலாம். அவன் அதை விட மாட்டேங்கிறான், ஈரான் விட மாட்டேங்கிறான். ஈரானுக்கு பின்னாடி இவங்களாம் இருந்து தடுத்துடுறேன், பார்த்துக்கிறலாம் அப்படின்றாங்க. அவங்க எப்படிலாம் பட்ட ஆர்ம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ ஆயுதங்கள் கொடுத்து ஹமாஸ்க்கு உதவலாம், ஹமாஸ்க்கு சப்போர்ட்டாக வந்து எங்கிட்ட பல இஸ்ரேல 4 முனையில் சன்னி பிரிவு பட அப்படி இருந்து ஈரான் அதை அவன் ஆதரிக்கிறான். ஏன் ஆதரிக்கிறான்னா ஃபைனலி ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டு, அவ்வளோதான். அந்த மாதிரி வந்துட்டு அது பொதுவாக மற்ற நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மாதிரி இல்லை, பாலஸ்தீனர்கள் அவங்க ரொம்ப நாகரிகமாக நம்மளோட அழக தலைகள்லாம் வாரி வச்சுட்டு அப்படி இருப்பான். அவங்க வந்துட்டு இவங்களை ஏற்றுக்கலாம் மாட்டாங்க. இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் இஸ்லாமிக் பிரின்சிபல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். பாலஸ்தீனத்தின்றதை அழிய வெட்டுறது அப்படின்றது ஈரானை வந்துட்டு அழிக்கிறதுக்கான ஒப்பானது. ஸோ அதனால் அதை வந்துட்டு தொடர்ந்து காப்பாற்றணும் செய்வான். அதை உடைக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது எப்போ முடியும் யாருக்கும் தெரியாது. மண்டகுலர் பிடிச்ச லூசு பை ட்ரம்ப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் திட்ட வேண்டியிருக்கு. வந்ததுலேருந்தே மீண்டும் மீண்டும் போர்க்கள காட்சிகளாக இஸ்ரேலை தூண்டிவிட்டு தன்னுடைய அதான் எங்கே நீங்கள் சொன்னது போன்று தன்னுடைய ஜிடிபியை விட அதிக அளவு கடன் வாங்கியிருக்கிறாங்க. நாடு திவாலாயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்களை மையமாக வச்சுக்கிட்டு டாலரில் தான் வர்த்தகம் செய்யணுங்கிற எல்லா விஷயங்களையும் தொடர்கடையாக வைத்து தொடர் தாக்குதலில் ஈடுபடுத்தி வர்றாரு. இது என்றிருந்தாலும் ஒரு முடிவு ஒரு நாள் எட்ட தான் செய்யணும். அல்லது மற்ற உலக நாடுகள் ஒரு சேரும் பொழுது அமெரிக்கா பலவீனமாகும், ட்ரம்ப் போன்றவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமும் கூட. ட்ரம்ப் வந்துட்டு வீழ்த்தாது வந்துட்டு அமெரிக்காவுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ். பெஞ்சமின் வந்துட்டு வீழ்த்தணுமா இல்லையான்றது இஸ்ரேலுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸ். ஆனால் ஒரு இறைமையுடைய ஒரு ஈரான் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்றது உலகத்தினுடைய கன்சர்ன். அது உலக நாடுகளுடைய வரவேற்கணும். நம்ம அதில் மற்ற நாடுகள் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. முடிவுகளும் நம்ம கண் முன்னாடி தெரிகிறது. என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். தற்பொழுது மீண்டும் போர் தீவிரமடைந்திருக்கிறது, தாக்குதல் தொடர்கிறது. தொடர்ந்து பேசுவோங்க ஐயா. நன்றி.